A to Z Physics யூடியூப் சேனலுக்கு அனைவருக்கும் அன்பான நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மின் இருமுனையின் மின்புலம். இந்த டாப்பிக்கு 12th ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான சமன்பாடு ஒன்று இதில் இருக்குது. இதில் 2 நேர்வு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மின் இருமுனை அச்சுக்கோட்டின் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம். அதாவது மின் இருமுனைனா நான் தெரியணும் ஃபஸ்ட்டு. மின் இருமுனைனா லைக் இப்படி, அதாவது 2 மின்துகள், 2 வேறின மின்துகளை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம். அந்த டிஸ்டன்ஸில் பிரித்து வச்ச இந்த 2 மின்துகள்கள் தான் மின் இருமுனைன்னு சொல்லுவோம். இதுதான் மின் இருமுனை. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேர்வு 1, மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம். இந்த 2 மின் துகளும் வந்து நம்ம அச்சுக்கோட்டில் வச்சுருக்கோம். இப்படி அச்சுக்கோட்டில் வச்சுருக்கும் போது நமக்கு ஒரு மின்புலம் உருவாகும். அதாவது அது எந்த டைரக்ஷனாலும் உருவாகலாம். ஆனால் நமக்கு அச்சுக்கோட்டிலேயே ஒரு மின்புலம் உருவாகுதுன்னா அதோடைய மின்புலம் எவ்வாறு இருக்கும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மின் இருமுனையில் மின்புலம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது 2 வேறின மின்துகளை வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த மின்துகள் வந்து ஒரு மின்புலத்தை உருவாக்குது R என்ற தொலைவில். இந்த பாயிண்டில் உருவாகிற மின்புலம் தான் மின் இருமுனையின் மின்புலம். அதை சொல்லியிருப்பேன் பாருங்க. சிறு இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட 2 சமமான வேறின மின்துகள் R தொலைவில் P என்ற புள்ளியில் ஏற்படுத்தும் அல்லது உணரும் விசை. இப்போது நம்ம இந்த டயக்ராமை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்றது ஒரு சார்ஜ், பின்றது ஒரு சார்ஜ். இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இது வந்து இதோடைய சென்டர் பாயிண்ட் வந்து ஏ. மைனஸ் கியூவிலேருந்து அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஏ. அதேமாதிரி ப்ளஸ் கியூவிலேருந்து அது சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து ஏ. மொத்த இருமுனையினுடைய டிஸ்டன்ஸ் வந்து 2ஏன்னு எடுத்துப்போம். 2ஏ. ஓகேவா? இந்த 2 மின்துகள்களும் சி என்ற புள்ளியில் நமக்கு என்ன உருவாக்கும்? மின்புலத்தை உருவாக்கும். அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சி என்ற மின்புலத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு எடுத்திருக்கோம். அதேமாரி மைனஸ் கியூவால் இந்த சி என்ற புள்ளியில் மின்புலம் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதேமாரி ப்ளஸ் கியூவால் மின்புலம் வந்து இந்த புள்ளியில் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஏன்னா ப்ளஸ்னாலே அந்த பக்கம் தானே, நெகட்டிவ்னா இந்த பக்கம் அப்படின்னு எடுத்துருக்கோம். இதை தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். பாருங்கள், கியூன்றது மின்துகள், 2ஏன்றது ஏஏ, இந்த 2ஏன்றது ஏ மின்துகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 6. இந்த மின்துகளுடைய இருமுனையுடைய சென்டர் பாயிண்ட் வந்து அதோடைய மின்புலத்துக்கு இடையே உள்ள தொலைவு தான் 6. ஏன்றது மின்புலத்தின் திசை. அது மைனஸ் ப்ளஸ் டைரக்ஷனை பொறுத்து இருக்கு. இப்போது நம்ம சமன்பாட்டு உள்ள போவோம். மின்புல சமன்பாடு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். E = K × Q/R². Kன்றது கான்ஸ்டன்ட்டு. அதாவது மின்புலமானது மின்துகளுக்கு நேர்த்தகவிலும் அதுவின் தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் அமையும். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், மின்புல சமன்பாட்டோடைய டெரிவேஷன். இப்போ இந்த கேவுடைய வேல்யூ நமக்கு தெரியும் முன்னாடியே. கேன்றது வந்து 1/4πx0. இது வந்து நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. இதை எடுத்து வந்து இந்த இடத்துல போடுறோம். இதுதான் மின்புலத்தோட பொதுவான சமன்பாடு. இப்போது இந்த மைனஸ் கியூவிலிருந்து சி என்ற புள்ளியில் மின்புலத்தை நம்ம சமன்பாடு ஒன்று கண்டுபிடிச்சி, அப்புறம் இந்த ப்ளஸ் கியூவிலிருந்து சிக்கு மின்புலம் எப்படி இருக்குது, அந்த 2 சமன்பாட்டையும் நம்ம கூட்டினா மின் இருமுனையில் சி என்ற புள்ளியில் வந்து மின்புலம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? இப்போ வந்து ப்ளஸ் கியூவால் சி புள்ளியில் மின்புலம், அதாவது ப்ளஸ் கியூ சார்ஜால் சி என்ற புள்ளியில் வந்து மின்புலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இ ப்ளஸ்ன்னு எடுத்துப்போமா மின்புலத்தை. இ ப்ளஸ் = அதே போல் தான் அந்த சமன்பாடத்தை எழுதிங்க. 1/4πx0. Q/, நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இங்கே மாறும். அதாவது மைனஸ் கியூக்கும் ப்ளஸ் கியூக்கும் டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும். அப்போது ப்ளஸ் கியூக்கு டிஸ்டன்ஸ் என்னான்னு பார்த்தீங்க, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6ன்னு எடுத்துப்போம். அப்போது இங்கேருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன? 6. அப்போது இதிலிருந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் இது ஏ. அப்போது 6 - ஏ. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த 6 - ஏ எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் போடுற இடத்துல நம்ம போட்டுக்கலாம். போட்டோமா? இது வந்து சமன்பாடு 1ன்னு எடுத்துருக்கோம்.
பி வெக்டார்ன்றது இதோட டைரக்ஷன். இதோட டைரக்ஷன் தான் பி வெக்டார். இதோ இருக்குது பார்த்தீங்களா, மின்புலத்தோட டைரக்ஷன் பி வெக்டார். இது நம்ம வந்து பி கேப்னு எடுத்துக்குவோம். ஓகேவா. அடுத்து அப்புறம் மைனஸ் கியூவால் சி என்ற புள்ளியின் மின்புலம். இப்போது மின்புலத்தை மைனஸ் நெகட்டிவில் எடுத்துக்கிறோம். அது அந்த மின்புலத்தோட சமன்பாடு 1/4πx0. அது மைனஸ் என்ற புள்ளியினால் உருவாதனால நெகட்டிவ் சைன் போட்டு வரும். அதேமாதிரி கியூ டிவைடட் பை இந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து மைனஸ் கியூனா அப்போது ஏற்கனவே இதிலிருந்து இந்த சி புள்ளிக்கு வந்து 6 டிஸ்டன்ஸு. அப்போ இதிலிருந்து டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், அப்போ இதிலிருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஏ இருக்குது. அதாவது இருமுனையுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் மைனஸ் நெகட்டிவ் இதுக்கும் ஏ. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 6 + ஏ. அதான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். 6 + ஏ பி கேப் எழுதிக்குமா. இப்போ தொகுப்பையின் மின்புலம். தொகுப்பையின் மின்புலம் என்னன்னா மேற்பொருந்தல் தத்துவம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் இருக்கக்கூடிய மின் புலத்தின் மொத்த மதிப்பானது, அல்லது மின்புலத்தின் கூடுதல் வெக்டரானது அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தனித்தனி மின்புலங்களின் கூடுதலுக்கு சமம். தனித்தனி இ ப்ளஸ் இ மைனஸு இதுமாரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். எத்தனை இருக்கோ அத்தனை வரலும் போகணும். இப்போ நம்ம 2 மின் இருமுனைன்றதுனால 2 மட்டும் எடுத்துக்கிறோம். அதை ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், இ ப்ளஸ் இ மைனஸு. அதை எடுத்து வந்து இ ப்ளஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், சமன்பாடு 1ல் இ ப்ளஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எடுத்து வந்து இங்கே இ ப்ளஸ் கண்டுபிடிச்ச இடத்துல எழுதுறோம். இங்கே எழுதுறோமா. அடுத்து நெகட்டிவ் சைன்ஸ். ஏன் நெகட்டிவ் சைன்னா, அதாவது இந்த நெகட்டிவ், அதாவது இ மைனஸ் தான் எழுத போகிறோம்ல. அப்போது இந்த நெகட்டிவ் வேல்யூவோட இதை எடுத்து இங்கே எழுத போகிறோம். அதாவது நெகட்டிவ், அதாவது எதிர்முனையினால் உருவாகும் மின்புலம் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து இதில் காமனாக இருக்கிறத வெளியே எடுக்க போகிறோம். இங்கே கியூ இருக்கா, இங்கே கியூ இருக்குது, அப்போ கியூ வெளியே எடுத்துகிறோம். அதேமாரி 4πx0 இருக்குது, 4πx0 இருக்குது. அப்போது கியூ டிவைடட் பை 4πx0 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கிறது என்ன இருக்குது, இங்கே 1 இருக்கும், ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 1 இருக்கும், ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். திருப்பி பி கேப்பை போட்டுருவோம். இப்போ வந்து அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஏ, ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் போட்டுறோமா. இப்போது அதை அப்படியே எழுதிடுறோம். இதை அப்படியே வந்துருச்சு. இப்போ வந்து ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சமன்பாடா பை ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இது ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏன்றது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2RA ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அதேமாரி இதுவும் வந்துடுமா, எழுதிக்கிறோம். அடுத்து வந்து இப்போது நம்ம இதை வந்து இந்த நெகட்டிவ் சைன் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். நெகட்டிவ் எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், இங்கே நெகட்டிவ் ஆகிடும், இங்கே பாசிட்டிவ் ஆகிடும், இங்கே நெகட்டிவ் ஆகிடும். அப்படிதானே. இப்போது இதில் பார்த்தோன்னா இது நெகட்டிவ் சைனு, இது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போது இது கேன்சல் ஆகிடும். இப்போது ஏ ஸ்கொயரு இதுவும் கேன்சல் ஆகிடும். நம்ம இது என்ன இருக்குது, 2RA நமக்கு 4RA வரும் கூட்டினாக்கா. ஓகே, அது கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். கீழே இங்கே பாருங்கள், ஆர் மைனஸ் ஏ ஆர் ப்ளஸ் ஏ. இது வந்து ஆர் ப்ளஸ் ஏ உள்ள ஸ்கொயர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஓ ஸ்கொயர்னு கடைசியில் வந்துடும். இதை எடுத்து இங்கே எழுதிப்போம். கடைசியாக வந்து கியூ டிவைடட் பை 4πx0 4RA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த கடைசி சமன்பாடு நம்மளுக்கு வந்துடுச்சு. தென் சி ஆனது வெகு தொலைவில் இருப்பதால் ஆர் கிரேட்டர் தேன் ஏ. அதாவது சின்ற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இந்த ஏவோட வேல்யூ, அதாவது இந்த ஏவோட வேல்யூ வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போது இதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். நெக்லெக்ட் பண்ணால் இது போயிடும். மீதி இருக்கிறது ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஆர் பவர் 4 இப்போது இங்கே ஏறின மேலே ஒரு ஆறு இருக்குது, ஆறு அடிச்சோம்னா 6 கியூப் வந்துடும். அப்படியே இருக்கிறது எழுதிங்க பிஎம். இப்போது இதில் இருந்து 2 எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கினா வரும் 2, இந்த கியூ எடுத்துக்கோங்க, கியூ 2a கியூ பி பவர் n பி கேப்பா. இதோட வேல்யூ வந்து பி வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. இந்த பி வெக்டாரை இங்கே போட்டு போகிறோம். இதுதான் கடைசி 4th ஈக்குவேஷன். நம்ம இதோடய விட்டுறலாம், இல்லைனா ஏ நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூவை, அதாவது 2apn பவர் n வந்து பி வெக்டார்னு எழுதி கடைசியில் எழுதிட்டோம்னா
சமன்பாடு இத்துடன் முடிஞ்சுச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, வேறு என்ன மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்றபடி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.